ஒரு ஊர்ல ஒரு அழகான சிட்டுக்குருவி இருந்துச்சாம். அந்த சிட்டுக்குருவி தங்கின மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான மயிலும் இருந்துச்சாம். அதுங்க ரெண்டும் அந்த காட்டுல ஒரே இடத்துல வாழ்ந்து வந்துச்சாம். இந்த சிட்டுக்குருவிக்கு தாங்குற மமதை அதிகம். அதனால அந்த காட்டுல அது யாரையும் மதிக்காது. ஆனா அந்த மயிலோ ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப அன்பானதும் கூட. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகிறதுக்கு அந்த மயில் முயற்சி செய்யும். ஒரு நண்பனா நினைச்சு அந்த சிட்டுக்குருவி கிட்ட அந்த மயில் பழக வந்தாலும் தன்னோட திமிர்த்தனத்தால அந்த மயிலை உதாசீனப்படுத்திட்டு சிட்டுக்குருவி எப்பவுமே அதை கேலி பேசுமா. நண்பனா இருக்க முயற்சி பண்ண மயிலுக்கு இதனால ரொம்ப வருத்தமா போச்சு. பக்கத்துல இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்ப திடீர்னு அந்த வருஷம் மழை காலத்துல நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மழை புயல் காத்தோட அந்த காட்டை தாக்குச்சு. அப்ப காட்டுல இருந்த எல்லா உயிரினங்களும் தங்களோட இருப்பிடங்களுக்கு போய் பத்திரமா போய் புகுந்துகிட்டு மழையில இருந்து தங்களை காத்துக்க ஆரம்பிச்சுது. புயல் காத்தோ ரொம்ப பயங்கரமா அடிச்சுது. அங்க இருந்த மயிலும் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் பாதுகாப்பா நின்னுக்குச்சு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த சிட்டுக்குருவி இருந்த ஆலமரம் பயங்கரமா அடிச்ச புயல் காத்தால ஒரே அடியா சாஞ்சிடுச்சு. சிட்டுக்குருவியோ ஜோன்னு பெய்யுற அந்த மழையில என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவே தவிச்சுது. அப்ப யார்கிட்டயாவது உதவி கேட்கலான்னு அது யோசிச்சுது. அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டே போய் பக்கத்துல இருந்த வாழை மரத்துக்கிட்ட, வாழை மரம் மழை அதிகமா வருது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன்னோட மரத்துல தங்கிக்கலாமான்னு அது கேட்டுச்சு. அதுக்கு அந்த வாழை மரமோ, என்னோட கிளைகள்ல நீ தங்க முடியாது, அது ரொம்ப வழுக்கும், அதோட என்ன காப்பாத்திக்கவே நான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கேன், என்னால உனக்கு உதவ முடியாது, நீ போயிடுன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட சிட்டுக்குருவியும் அங்கிருந்து சோகமா கிளம்பிச்சு. அப்படியே பக்கத்துல இருந்த தென்னை மரத்துக்கிட்ட போய், தென்னை மரம் மழை அதிகமா வருது, என் மரம் விழுந்துருச்சு, நான் உன் கிளையில தங்கிக்கலாமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தென்னை மரம், நீ என்னைக்காவது என்னை மதிச்சிருக்கியா? அதோட எப்ப பார்த்தாலும் என்னோட குருத்துக்களை பிச்சு போட்டுட்டு போவல்ல, இப்ப மட்டும் உதவி கேட்குறியா? என்னால உதவ முடியாதுன்னு சொல்லிடுச்சான். இதை கேட்ட சிட்டுக்குருவி அங்கிருந்து சோகமா பறந்து பக்கத்துல இருந்த புளிய மரத்துக்கிட்ட போச்சான். அந்த புளிய மரத்துக்கிட்ட போய், புளிய மரம் மழை அதிகமா அடிக்குது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உன் கிளையில தங்கிக்கிட்டோமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த புளிய மரமோ, என்னால் உன்னை தங்க வைக்க முடியும், ஆனால் நான் உன்னை தங்க வைக்க மாட்டேன், ஏன்னா நீ நிறைய தடவை இங்கே என் மரத்தில் தொங்குற புளியம்பழத்தெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டு போயிருக்க, இப்படிப்பட்ட திமிர் பிடிச்சவனுக்கு என்னால் உதவ முடியாதுன்னு சொல்லிடுச்சான். இப்போ இதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அந்த சிட்டுக்குருவி என்ன செய்யறதுன்னு தெரியாம ஜோனு பெய்கிற மழையிலையும் அடிக்கிற புயல் காத்துலையும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே அந்த காட்டுல ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்துச்சான். எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு, இப்ப யார்கிட்ட போய் உதவி கேட்கறது? இந்த அடிக்கிற புயல் காத்துலையும் மழையிலையும் தான் இப்படியே இருந்தோம்னா இறந்து போயிடுவோமோன்னு அதுக்கு பயம் வந்துடுச்சான். அந்த கடுமையான குளிர்ல நடுங்கிக்கிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த நேரத்துல சிட்டுக்குருவிய யாரோ கூப்பிடுற மாதிரி அதுக்கு சத்தம் கேட்டுச்சான். இங்க யார் நம்மளை கூப்பிட போறாங்க? யாருமே தான் நமக்கு உதவி பண்ணலையே, அது நம்மளோட பிரம்மையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அது வருத்தத்தோட உக்காந்துட்டு இருந்துச்சான். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி சிட்டுக்குருவிய கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். இப்ப யாரோ நம்மளை கண்டிப்பா கூப்பிடுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த சிட்டுக்குருவி அந்த இடத்த சுத்தி முத்தியும் பார்த்துச்சான். அங்க அதோட மரத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த மயில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த மயில் எதுக்கு நம்மளை கூப்பிட போகுது? இதைதான் நாம மதிக்கவே மாட்டோமே, அதோட இதுக்கு நாம நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம், அதோட குரலை பத்தியும் நாம கிண்டல் பண்ணியிருக்கோம், அதனால கண்டிப்பா இது நமக்கு உதவாது, இதுவும் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அது நினைச்சுச்சான். ஆனாலும் மறுபடியும் அந்த குரல் கேட்டுச்சான். இப்ப குரல் வந்த திசையை நோக்கி பார்த்த சிட்டுக்குருவி
கூப்பிட்டது மயில் தான் உறுதிப்படுத்திக்கிச்சு. இந்த மயில் இப்ப எதுக்கு நம்மளை கூப்பிடுது? நாம இதுக்கு எக்கச்சக்கமா பிரச்சனை கொடுத்துருக்கோம். இப்போ நம்மள அதுக்கு பழி வாங்குற மாதிரி கிண்டல் பண்றதுக்காக தான் அந்த மயில் இப்ப கூப்பிட்டுருக்கோன்னு அது யோசிச்சுச்சான். ஆனா அந்த மயிலும் மறுபடியும் சிட்டுக்குருவி ஒன்னதான் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். நம்மளோட இந்த நிலைமைய வச்சு ரொம்ப கேலி பண்ண போறான்னு நினைச்ச அந்த சிட்டுக்குருவியும், இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் சொல்றான்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த மயில் இருந்த இடத்த நோக்கி பறந்து போய் அதுக்கு பக்கத்துல உக்காந்துச்சான். இப்போ அந்த மயில் அந்த சிட்டுக்குருவிய பார்த்து, என்னாச்சு சிட்டுக்குருவி, ரொம்ப சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிட்டுக்குருவியோ, என்னத்தன்னு சொல்றது, நான் தங்கி இருந்த மரம் விழுந்துருச்சு, புயலும் பயங்கரமா அடிக்குது, யார்கிட்ட போய் கேட்டாலும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ பக்கத்துல தானே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சான். இதை கேட்ட அந்த மயிலோ, நீ ஏன் யார்கிட்டயோ போய் உதவி கேட்ட, பக்கத்திலே இருந்த என்ன மறந்துட்டியே, ஏன் என்கிட்ட வந்து உதவி கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டுச்சான். இதை கேட்ட அந்த சிட்டுக்குருவிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சான். இல்ல, நான் உனக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கேன், உன்னோட குரலை கூட கேலி செஞ்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது நீ எனக்கு உதவ மாட்டேன்னு நினைச்சு உன் பக்கமே நான் வரல அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட மயிலோ, நீ என்னை நண்பனா நினைக்கலனாலும் இது நாள் வரைக்கும் நான் உன்னை என்னோட நண்பனா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கஷ்ட காலத்துல நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம உதவி செய்யறது நம்மளோட கடமை. அப்பதான் நமக்கு கஷ்ட காலம் வரும்போது யாராவது நமக்கு வந்து உதவி செய்வாங்க. சரி பரவாயில்லவா, இந்த மரம் தானே என் வீடு, மழை நிக்கிற வரைக்கும் இதுக்கு கீழே நீயும் வந்து என்னோட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சா அந்த மயில். இதை கேட்ட அந்த சிட்டுக்குருவிக்கு கண்ல தண்ணீரே வந்துடுச்சான். அதோட குளிர்ல நடுங்கிட்டு இருந்த அந்த சிட்டுக்குருவிய தன்னோட சேர்த்து அணைச்சுக்கிட்டு அந்த சிட்டுக்குருவிக்கு கதகதப்பா இருக்கிற மாதிரி தன்னோட தோகைய அழகா சேர்த்து மூடிக்கிச்சான். இதையெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு மனம் திருந்தின அந்த சிட்டுக்குருவி, இனிமே நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், யாரையும் நான் கிண்டல் பண்ண மாட்டேன், எல்லாரையும் மதிச்சு நடந்துக்குவேன், அதோட என்னோட முதல் நண்பனா உன்னை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த மயிலோ, நான் உன்னை எப்போவோ என்னோட நண்பனா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த சிட்டுக்குருவி கிட்ட சொல்லிச்சான்.